அதனாலதான் வசனம் சொல்லுது, கர்த்தர் எனக்காகவும் யாவையும் செய்து முடிப்பார். அதான் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார்னா யுத்தத்தையும் செய்வார், நமக்காக வழக்காடுவார், நமக்கு நீதியை கொண்டு வருவார், நமக்கு நியாயத்தை செய்வார். அப்ப இன்னைக்கு கர்த்தர் நமக்கு அதை செய்யணும்னா, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்முடைய போராட்டம் அவருடைய போராட்டமாய் மாறணும். அது எப்போ மாறும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதே நாளாகம புஸ்தகத்துல நீங்க வாசிங்க, 2 நாளாகமம் 20:14 வாசிங்க. அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகாரியாவின் புத்திரன் யாகாசியேல் என்னும் ஆசாபின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. நல்லா கவனிங்க. அது வரைக்கும் அவனுடைய யுத்தமா இருந்தது, இப்போ அது தேவனுடைய யுத்தமா கன்வெர்ட் ஆயிடுச்சு, அந்த இடத்துக்கு போயிருச்சு. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இது எப்படி ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த யகாசியேல் என்கிற ஒரு தேவ மனுஷன் மேல கர்த்தருடைய ஆவி இறங்கின மாத்திரத்திலேயே, அது வரைக்கும் யோசபாத்துடைய யுத்தமா இருந்தது, அது வரைக்கும் யூதா புத்திரருடைய யுத்தமா இருந்தது, இன்றைக்கு கர்த்தருடைய யுத்தமா அது மாறியது, அது தேவனுடைய யுத்தமாய் மாறியது. அதே போல என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம் என்ன? என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னுடைய போராட்டம் கர்த்தருடைய போராட்டமாய் மாறணும்னா, உன்னுடைய பிரச்சனை கர்த்தருடைய பிரச்சனையா மாறணும்னா, உனக்கு அதுல ஒரு பெரிய ஜெயம் வேணும்னா, உனக்கு அதுல பெரிய ஒரு நன்மை வேணும்னா, இன்றைக்கு உண்மையில கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கணும், கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையில பலமாய் கிரியை செய்யணும், தேவ ஆவி உண்மையில பலமாய் இறங்கணும், தேவ அபிஷேகம் உன் மூல அனல் மூட்டி எழுப்பப்படணும். இன்னைக்கு அந்த அபிஷேகம் உனக்குள்ள வரும்போதுதான் உன்னுடைய யுத்தம் கர்த்தருடைய யுத்தமாய் மாறி போகும். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அபிஷேகம் இல்லைன்னா நம்ம ஒண்ணும் இல்லைன்றது தெரிஞ்சு போச்சா? நம்ம ஜீரோங்க, நம்ம ஜீரோ. நல்லா புரிந்து கொள்ளுங்க. என்னோடு கர்த்தர் இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லை. மோசே போய் நின்னதுனால செங்கடல் 2 பிளக்கல, மோசே கூட தேவன் இருந்ததுனால செங்கடல் 2 பிளந்துருச்சு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு சாதாரண மனுஷனுக்காக காரியங்கள் நடக்கிறது இல்ல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக யார் போனாரு? ஏசப்பா போனாரு. பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர் என்ன பண்ணாரு? ஜனங்களை வழி நடத்தினார். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய பிரச்சனையிலிருந்து ஒரு பெரிய விடுதலை பெற்றுக்கொள்ளணும்னா, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, இன்னைக்கு வேதம் சொல்லிக் கொடுக்கிறது, நம்முடைய பிரச்சனை கர்த்தருடைய பிரச்சனையா கர்த்தர் எடுத்துக்கொள்ளணும்னா, இன்னைக்கு நமக்குள்ள பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவை.